அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு 5/7/2024 இன்று இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல என்ன செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும், குறிப்பா இன்றைய தினத்துல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரனும், கடகராசியில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் தரும் அமாவாசை தினமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிங்க. மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் 9ஆம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறது. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டுங்க. ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகங்க. அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மாதர்காரகனாகிய சந்திரனும் எதிர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படுங்க. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசி பெறும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க. இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக் கொள்ளலாங்க. இயற்கையாக இறந்தவர்களினுடைய ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க. மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ, கொடூரமான நோய் தாக்குதல் இறந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர்களுடைய வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குங்க. அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுங்க. இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் சந்ததியினர் வழிபாடு முறையாக முறைகளை சரியாக செய்யாததுதாங்க காரணம். இறந்த பிறகு ஆத்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது, சாத்வீக குணம் வந்துவிடுங்க. முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையதுதாங்க. அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினரின் முன்னேற்றத்திற்கு ஆசிர்வாதமாக வழங்குவாங்க. அது முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாதுங்க. எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலஹோமம் எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்துவிடுங்க. ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தருங்க. முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க. ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க. ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுங்க. அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தருங்க. தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகுங்க. இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோங்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுங்க. தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறதுங்க. மாதம் தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தம்பி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாங்க. இப்படிப்பட்ட இன்றைய நாள்ல சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு
சிம்மராசினியர்களுக்கும் இந்த 5/7/2024 இன்று அமாவாசையான இன்று என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைய நாள்ல உங்களுடைய ராசிநாதனான சூரியன் சுக்கிரோடு இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதால பண சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. கேட்ட இடத்தில் பணம் கிடைத்து விடுங்க. குடும்ப உறவுகளும் சுமூகமாகவே இருக்குங்க. காரணம் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் கண்டகச்சனி இருந்தாலும் கூட அதை வக்ரகதியில் இருப்பதால பிரச்சனைகள் என்பது சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் சகோதர உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமையிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன மாதிரியான விரதம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ ஆனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துதுங்க. அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாங்க. அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்க கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்கள் சுமங்கலிகள் என்று சொல்வார்கள். சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்க கூடாதுங்க. ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம், அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்ட பின்னரே சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும். அதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் என கூறப்படுகிறது. இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அஷ்டமராகு 2இல் கேது கவனத்தில் கொள்ளுங்க. பிரயாணங்கள்ல கவனம் தேவைங்க. சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறாருங்க. எனவே வண்டி வாகனங்களில் கவனம் மிக மிக அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு. எல்லா விஷயத்திலும் அதிக எச்சரிக்கை கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களுக்கு 5/7/2024 இன்று கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. பசுக்களுக்கு உணவளியுங்க. பாரம் குறையும். சூரியனை வழிபட எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.